வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. இளம் நாட்டிய கலைஞர்கள் திறனை மேம்படுத்த நாட்டிய படைப்புகள் அவசியம். டாக்டர் ஜெயபாலன் வலியுறுத்தினார். நாட்டியம் கற்கும் மாணவர்களுக்கு தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நாட்டிய படைப்புகளை நடத்த வேண்டும் என்ற மகப்பேறு மருத்துவர் ஜெயபாலன் கேட்டுக்கொண்டார். இன்று பலர் ஆர்வத்தோடு நாட்டியம் பயின்று வருகிறார்கள். ஆனால் அவர்கள் கற்றுக்கொண்ட கலைத்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளன. அதனால் இவ்வாறான கலை நிகழ்ச்சிகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒரு மேடை கிடைத்தால் மாணவர்கள் தங்கள் கற்றதை காட்சிப்படுத்த முடியும். அதேபோல் நாட்டிய ரசிகர்களும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தி இளம் கலைஞர்களை ஊக்குவிக்க முடியும். மேலும் நாட்டில் பல பகுதிகளில் நடன பள்ளிகளை நடத்தி வரும் கலாஞ்சொல்லி நடன பள்ளியின் நடன ஆசிரியை ஸ்ரீமதி தாமோதரனின் சேவையை டாக்டர் ஜெயபாலன் பாராட்டினார். குறிப்பாக கோலாலம்பூர், ரவாங் மற்றும் ஈப்போ உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அவரது நடன பள்ளிகள் பாரம்பரிய பரதநாட்டிய கலையை அதன் தூய வடிவில் மாணவர்களுக்கு கற்பித்து வருவதாக குறிப்பிட்டார். ஈப்போவில் கம்போங் சீமையில் உள்ள சில்வர் ஸ்டார் படமேடை அரங்கில நிறுத்திய கலாஞ்சொல்லி நடன பள்ளி மாணவர்களை நடன நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு பேசினார். வணக்கம். இன்றைய தினம் நித்திய கலாஞ்சலி நடனப்பள்ளியின் கின்கினி என்ற நாட்டிய நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோம். மிக சிறப்பான நாட்டிய நிகழ்ச்சியாக இருந்தது. குரு ஸ்ரீமதி சுதா தாமோதரன் அவர்களுடைய மேற்பார்வையில் இந்த நாட்டிய நிகழ்ச்சி அமைந்திருந்தது. மிக சிறப்பாக அவர்களுடைய மாணவர்கள் எல்லாம் அந்த நாட்டிய நிகழ்ச்சியை படைத்தனர். இந்த வேளையில் நம்முடைய நிறைய பேர் நாட்டியம் பழகுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு மேடை கிடைப்பதில்லை. அதற்கு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மேடைன்னு இருந்தால் தான் அவர்கள் பழகினதை சொல்ல முடியும். அதே நேரத்தில் ரசிகர்கள், நாட்டியத்துக்கான ரசிகர்கள் அவர்களுடைய அந்த ரசிகத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு, குழந்தைகளை ஆதரிப்பதற்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரொம்ப அவசியமாக இருக்கின்றன. மேலும் பேசிய அவர், புகழ்பெற்ற கலாஷேத்ரா பாணியை அடிப்படையாக கொண்டு எந்தவித சினிமா அல்லது பிற கலப்பு அம்சங்களும் இல்லாமல் பரதநாட்டியத்தின் அடிப்படை நுணுக்கங்களை மாணவர்களுக்கு முறையாக கற்பித்து வருகிறார் ஸ்ரீமதி சுதா தாமோதரன் என குறிப்பிட்டார். இவ்வாறான நடன நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் போதுதான் குழந்தைகளுக்கு நாட்டிய கலையின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். அதேவேளையில் நமது பாரம்பரிய கலைகளும் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படும் எனவும் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.